இந்த வருஷம் நவராத்திரிக்கு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷ தீம். மெல்பர்னில் அறுபடை வீடு. இது ஒரு சிம்பிள் கொலு செட்டப் இல்லை. முருகனை நினச்சி அவர் அருளின உயிர்கோடி உருவங்களை எங்கள் கையினால் மனதோடு செஞ்சது. மலை, கடல், குளம், கோபுரம், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஹேண்ட்மேட். தினமும் ராத்திரி 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அங்கங்கே கட் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, க்ளூ போடுறது, இந்த வேலையெல்லாம் பக்தியோட சந்தோஷத்தோடு பண்ணோம். இந்த கொலுவை ஒரு பக்தியுள்ள ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி உருவாக்கணும். ஒரு படை வீடும் முருகரின் அற்புத சரித்திரங்களை சொல்லுது. திருப்பரங்குன்றம் சூரபத்மன் கூட போராட்டம், திருச்செந்தூர் சூரன் சம்ஹாரம், பழனி தைப்பூச கதைகள், சுவாமிமலை சிவனுக்கு பிரணவ உபதேசம், திருத்தணி சாந்தியின் ஸ்தலமான வீடு, பழமுதிர் சோலை ஔவையாரின் கதைகள். இன்று சூரசம்ஹாரம், முருகன் தர்மத்திற்காக அரக்கனை சம்ஹரித்து வெற்றி பெற வைத்து கொடுத்த நாள். நம் கொலுவிலும் முருகனின் வீரத்தையும் கருணையையும் அடையாளம் போல காணலாம். இது வெறும் கொலு இல்லை, இது பக்தியோடு வந்த ஒரு அனுபவம். முருகன் துணையால் தான் இது எல்லாம் சாத்தியமாச்சு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் முருகனின் அன்பு, அருள், வீரம் நிறைந்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா. அறுபடை வீடு முருகனுக்கு அரஹரோஹரா.